இன்னைக்கு ஐயங்கார் வீட்டை அரைச்சி விட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி பல காய் எடுத்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்து, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து, வரமிளகாய் 5, 6 சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கைப்பிடி தேங்காய் துருவலையும் சேர்த்து இதை ஆற விட்டு வழுவழுன்னு மிக்சியில் அரைச்சிங்க. கடைசியாக பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி 1/1 இல்லை எல்லா காய்களையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா காய் வெந்ததும் லெமன் சைஸு புளி கரைசலையும் சேர்த்து பருப்பு வேக வச்சதையும் சேர்த்துக்குங்க. நல்லா இது தளதளன்னு கொதிக்க விட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தளதளன்னு கொதிக்க விட்டு சாம்பார் தாளிப்பையும் அதில் சேர்த்து விட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையில் தூவி விட்டு சுட சுட சாதத்தோடு ஊற்றி பருமாறி சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.